ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூங்கார் அரிசியில் தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பூங்கார் அரிசி, ரெட் கலரில் இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்து நல்லா கல் எதுனா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். நார்மல் அரிசி ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கணும். இது ரொம்ப ஊறறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 6 to 7 hours ஆகும் இது ஊறுறதுக்கு. அதனால் முந்தின நாள் நைட்டு ஊற வச்சிடணும். நம்ம ஊற வச்சுட்டு 1/2 கிலோ அரிசிக்கு நான் 120 grams உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து ஒரு 1/2 hour தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஃபஸ்ட் கிரைண்டரில் உளுந்து எப்பயும் போல் அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சி எடுக்கணும். மாவு அரைச்சி இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு அரைச்ச உடனே இதை நம்ம புளிக்க வைக்கணும். நார்மலாக புளிக்க வைப்போம், அது மாதிரி புளிக்க வச்சிடணும். புளிக்க வச்சுட்டு நான் தோசைக்கல்லில் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு நல்லா கரைச்சிக்கணும். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே நார்மல் மாவு மாதிரி தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே. அரிசி மட்டும் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஊற வைக்கணும். அரைக்கிறதும் கொஞ்சம் லேட் ஆகும். இந்த அரிசி இது மெல்லிசாக தோசை சுட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் நல்லா கல் தோசை மாதிரி கொஞ்சம் கனமாக சுட்ட இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி சாம்பார் எல்லாத்தோடய நல்லா போகும். மெல்லிசாக சுட்டோம்னா இதில் ஃபைபர் கண்டென்ட்லாம் அதிகம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால மெதுன்னு சுட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஊற்றி வச்சாச்சு. நான் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சு இந்த மாதிரி தோசை சுடும்போது ஆயில் கம்மியாக எடுக்கும். ப்ளஸ் ஸ்பாஞ்சியாக இருக்கும். சிங்கிள் சைடு வெந்தாலே போதுமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டபுள் சைடு திருப்பி போட்டுக்கலாம். சிங்கிள் சைடில் வெந்தாலும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இது. அப்புறம் இதுக்கு சைட் டிஷ் எல்லாமே நல்லாயிருக்கும். நார்மல் ஒயிட் ரைஸில் செய்வோம் இல்லையா இட்லி தோசைக்கு, அந்த சைட் டிஷ் எல்லாமே நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். ரெட் கலரில் இந்த தோசையும் க்ரீன் கலரில் பீர்க்கங்காய் துவையலும் செம்மையாக காம்பினேஷன் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்காக. தேங்க்யூ.